பாடும் கீதமெல்லாம் உனதம்மா, என் குரலோசை நீ கொடுத்த வரமம்மா. வேளாங்கண்ணி மாதாக்காக ஒரு 10 ஆல்பம் பண்ணியிருக்கோம், டிவோஷனல் ஆல்பம். ஸோ நைஸ். இந்த சினிமா துறையில் பாடல் எழுதுவதற்கும் சிறப்பாக பாடுவதற்கும் பெரும் துணையாக இருக்குது. நிறைய லவ் ஃபெயிலியர் கேஸ் தான் வராங்க. அதே தான். ஆமாம், ஏன்னா அங்கே வேறு என்டர்டெயின்மெண்ட்டாக தான். பெண்ணே திருந்தி வாழ்ந்திடம்மா, நீ லவ் பண்ண ஆளா இல்லை, உன் நடவடிக்கை எங்கம்மாவுக்கு பிடிக்கவில்லை. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கானா பாலா அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ. பாலா அவர்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அதாவது கானா பாடல்களுக்கு ஒரு அற்புதமான மேடை போட்டு அதில் கல்லூரிலையும் சரி எங்கே போனாலும் நீங்கள் ஒரு சந்தோஷம். அந்த பாடல்களை நீங்கள் பாடும்பொழுது நிறைய நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன முதல் கேள்வியே, ஆரம்பம் எங்கேருந்து வந்தது அதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி, கானா பாடல்களில் ஒரு பக்தி பாட்டு இருக்கா? நிச்சயமாக. டிவோஷனல் நாட்டுப்புற பாட்டிலையும் இருக்குது, ஆமாம், திரை இசை பாடலையும் இருக்குது, கானா பாட்டிலையும் பக்தி பாடல் இருக்குது. அந்த பாடல் முதல் பாடலாக இருக்க வேண்டும். நிச்சயமாக. அதற்கு முன்னதாக மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஜெயா டிவி நிறுவனத்தாருக்கும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி மக்கள் மனதையும் வெள்ளித்திரையின் மனதையும் கவர்ந்த மனோ சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதே நேரத்தில் இந்த மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு சிறப்பாக பின்னணி இசை அமைத்து கொண்டிருக்கும் லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுவினருக்கும் நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஆரம்ப பாடலாக பக்தி பாடலுடன் பாடும் பக்தி பாடும். நான் பாடும் கீதமெல்லாம் உனதம்மா, என் குரலோசை நீ கொடுத்த வரமம்மா, அருள் புரிந்து சுவாசம் தந்த என் அன்னையே, ஆயுள் உள்ளவரை பாடி துதிப்பேன் உன்னையே, அருள் புரிந்து சுவாசம் தந்த என் அன்னையே, ஆயுள் உள்ளவரை பாடி துதிப்பேன் நான் உன்னையே. நான் பாடும் கீதமெல்லாம் உனதம்மா, என் குரலோசை நீ கொடுத்த வரமம்மா, நான் பாடும் கீதமெல்லாம் உனதம்மா, என் குரலோசை நீ கொடுத்த வரமம்மா, அருள் புரிந்து சுவாசம் தந்த என் அன்னையே, ஆயுள் உள்ளவரை பாடி துதிப்பேன் உன்னையே, அருள் புரிந்து சுவாசம் தந்த என் அன்னையே, ஆயுள் உள்ளவரை பாடி துதிப்பேன் உன்னையே. நான் பாடும் கீதமெல்லாம் உனதம்மா. ஸ்வரங்கள் 7 ராகங்கள் 16, ஸ்வரங்கள் 7 ராகங்கள் 16, படித்து நான் இசைப்பேன் பாடல்கள் 100. நான் பாடும் கீதமெல்லாம் உனதம்மா, என் குரலோசை நீ கொடுத்த வரமம்மா, அருள் புரிந்து சுவாசம் தந்தை அன்னை, ஆயுள் உள்ளவரை பாடி துதிப்பேன் உன்னை, அருள் புரிந்து சுவாசம் தந்தை அன்னையே, ஆயுள் உள்ளவரை பாடி துதிப்பேன் உன்னை. நான் பாடும் கீதமெல்லாம் உனதம். மிக அருமை. அதாவது நீங்கள் அற்புதமான எழுத்தாளர் அப்படின்றது எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது.
பெரும்பாலும் நீங்கள் பாடுற அத்தனை கானா பாடல்களும் நீங்கள் எழுதி பாடிய பாடல்களாகவே அமைந்துள்ளது. நான் எழுதி பாடிய பாடல் எல்லாம் பெரும்பாலும் இந்த பக்தி பாட்டு கூட இந்த பக்தி பாடல் நான் எழுதி இசை ஆல்பம் இது புனித வேளாங்கண்ணி மாதாக்காக வெரி குட். பாடுவேன். நான் வந்து சென்னையிலேருந்து பாத யாத்திரையாக போவோம் வேளாங்கண்ணிக்கு 350 கிலோமீட்டர். அதான் உங்கள் இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணி. இல்லை அது கிடையாது, பக்தியின் ரகசியம் அது. பக்தியின் ரகசியம் அதோட சேர்ந்து இளமை. இங்கேருந்து அங்கே நடந்து போனால் என்ன கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகிடும். அதுக்காக வேளாங்கண்ணி மாதாக்காக ஒரு 10 ஆல்பம் பண்ணியிருக்கோம், டிவோஷனல் ஆல்பம். ஸோ நைஸ். இந்த சினிமா துறையில் பாடல் எழுதுவதற்கும் சிறப்பாக பாடுவதற்கும் அது பெரும் துணையாக இருக்குது. அதான் அந்த ஆல்பம்ஸ் கண்டிப்பாக பாடுந்தாலும். சார், இப்போது கானா பாலா அவர்கள் எழுதி உங்களுக்கே பிடித்த ஒரு கானா பாட்டு வேணும் ஒன்று. ஆமாம். கல்லூரி காலத்திலிருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட முதல் எதிர்பார்க்குற அந்த ஹிட் சாங் என்ன? இது ரெண்டும் எங்களுக்கு சொல்லி ஆகணும். நிச்சயமாக, கண்டிப்பாக. இப்போ கல்லூரி காலம் பார்த்தீங்கன்னா நான் சென்னை மாநில கல்லூரி கோயெட். ஆமாம், கோயெட்லாம் ஜாலியாக படிச்சிருந்தாங்க. அதுதான். கல்லூரி காலம் பார்க்க போனீங்கன்னா நிறைய லவ் ஃபெயிலியர் கேஸ் தான் வராங்க. அதே தான். ஆமாம், ஏன்னா வந்து அங்கே வந்து வேறு என்டர்டெயின்மெண்ட்டாக அதான். அது ஏதாவது எங்களுக்காக ஒரு கண்டிப்பாக பாருங்க. பெண்ணே திருந்தி வாழ்ந்திடம்மா, நீ லவ் பண்ண ஆளா இல்லை, நான் நல்ல பிள்ளை, என் மனமோ வெள்ளை, அடிக்கடி கொடுக்காத செல்ல தொல்லை, பெண்ணே திருந்தி வாழ்ந்திடம்மா, நீ லவ் பண்ண ஆளா இல்லை, நான் நல்ல பிள்ளை, என் மனமோ வெள்ளை, அடிக்கடி கொடுக்காத செல்ல தொல்லை. கண்ட பசங்களோட சிரித்து பேசி பல காதலரை மாற்றுவது உனக்கு ஈஸி. கண்ட பசங்களோட சிரித்து பேசி பல காதலரை மாற்றுவது உனக்கு ஈஸி. உன்னை பற்றி தூங்கும் போது நீயே யோசி, உன்னை பற்றி தூங்கும் போது நீயே யோசி, எம்மா உன்னை விட மேலு அத்த பொண்ணு ரோசி, பெண்ணே திருந்தி வாழ்ந்திடம்மா, நீ லவ் பண்ண ஆளா இல்லை. நான் தானே வீட்டிற்கு மூத்த பிள்ளை, என் தாய் தந்தை சொல் மீறி நடந்ததில்லை. நான் தானே வீட்டிற்கு மூத்த பிள்ளை, என் தாய் தந்தை சொல் மீறி நடந்ததில்லை. உன்னை போல பெண்ணை நானும் கண்டதில்லை, உன்னை போல பெண்ணை நானும் கண்டதில்லை. உன் நடவடிக்கை எங்கம்மாவுக்கு பிடிக்கவில்லை. அதாவது ஒரு வெரைட்டியாக எழுதியிருக்கீங்க. அதாவது ரெகுலர் ஃபார்மெட் இல்லாதது நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களை அந்த பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பக்திமயமான பாட்டை பக்தியாகவே கொண்டு வந்துட்டீங்க. அதாவது சொல்ல வேண்டியது அந்த காதல் மேல் பக்தி வரணும். அது ஆமாம்மா, நீ வந்து நல்ல பொண்ணு, எல்லாரும் கூட நல்லா பழகுவேன், ஆனால் கடைசிக்கு வந்த பிறகு தான் தெரியுது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அட்வைஸ் மூத்த பிள்ளை நான், அம்மா தானே சொல்லுவாங்க எப்பவுமே. ஆமாம், இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த உன்னுடைய நடவடிக்கை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அப்போ நான் அப்படியே லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் சாங் தான் இது.